வெல்கம் டு இப்போ என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுங்க பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டை வந்துருக்கோம். செஞ்சிக்கோட்டை ஏன் வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே அழகான ராஜா கோட்டை ராணி கோட்டை இருக்குது, அதை பார்க்கலாம் வந்துருக்கோம். சரி வெளியூர் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, அதனால தான் லோக்கல் கை ஒருத்தனை கொண்டு வந்துருக்கோம். இப்போ எந்த கோட்டைக்கிட்ட போகிறோம்? ராஜா கோட்டை ராணி கோட்டை. ராணி கோட்டை ஏன் ராணி கோட்டைக்கு போகிறாங்க? ராஜா கோட்டை கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகும், ஏறதுக்கு ரொம்ப டைம் ஏன் நீ ஒரே சோம்பேறி மாரி பேசுனீங்க? உன்னை பயிரத்து மாரி ஒன்று சொல்லுவா? அதே சொல்லுங்க சொல்றீங்க. ஏன் நீ சோம்பேறியாகவே பேசுனீங்க? உன்னை பயிர் பண்ண பேர் ஒன்று சொல்லுவா? சொல்லுன்னு சொல்லு. ஏன் சோம்பேறி மாரி பேசுனீங்க? உன்னை ஃபயர் பண்ணுற பேர் ஒன்று சொல்லுவா? சொல்லு ப்ரோ. டிவி நம்ம ராயன் போனோம். ராணிக்கோட்டைக்கு வந்துட்டோம். எவ்வளோ மேலடா மேலே இருக்குது? மேலே இடத்துக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நம்ம மேலே கரெக்டாக ஹாஃப் அன் ஹவர் ஆகுமா? சரி வாங்க நம்ம மேலே போகிறோம். இருந்தாச்சு ராணிக்கோட்டைக்கு. அதோட ஹிஸ்ட்ரிலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சொல்கிறான் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டையில் வந்து ராணிக்கோட்டை இருக்குது. ராணிக்கோட்டைன்னு சொல்லுவாங்க. ராணிக்கோட்டை வந்து கிருஷ்ணகிரி கோட்டை. இது வந்து கோனார் சமூகத்தை சேர்ந்த சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாரும் சேர்த்து அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். நல்ல கொதிநிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட பிறகு அந்த நீரை நன்கு ஆற வைத்து அதனுள் ஒரு முயலை 3 நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும். பிறகு அந்த நீரை எடுத்து பாம்பு காட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும். சொல்றதை எடுத்த மாதிரி இது புல்வெடு எது சொல்லானே, இது பாம்பு போட்டா தோலை உரிச்சு தடவி சொல்லுங்க. நடக்குதுதான் ரொம்ப கஷ்டம். சின்ன பசங்களாக இருந்தாலும் லைட்டாக மூச்சு வந்தது. அதெல்லாம் பார்த்து வாங்க. இதெல்லாம் மேலே போயிடுவான்னு நினைக்கிறேன். கேமரா மேலே ஒரேடியாக போயிடுவான்னு நினைக்கிறேன் மேலே. மேலே ஏறி வந்தால் செம்ம வியூ பாயிண்டாக இருக்குது. ஆனால் ஃபுல்லாக லவர்ஸ் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. ஃபுல்லாக லவர்ஸ் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக குரங்குவாது இருக்கும். ஆனால் மேலே ஏறி வந்தால் இவ்வளோ வியூ பாயிண்டாக செம்மையாக இருக்குது. அப்படி இருக்கும். ஏறி வரது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் மேலே வந்துட்டிங்கன்னா வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும். காற்று செம்மையாக இருக்கும். அதான் மேலே போகிறோம். வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிறா. பாதி படிக்கிறேன் என்ன வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிறா. தண்டக்கமாக தான்
பாதி 15 படிக்கட்டே ஏற மாட்டேறா. இங்க வர நான் அதுல ஏற போறான். அப்புறம் டேய் தூங்க மாட்டேங்கிறா. அப்புறம் குழந்தைங்க போயிட்டு வரதுக்குள்ளே நான் குச்சிங்க வந்து ஐயா போயிட்டு வரோம். தர நம்ம போகலாம். வாழைப்பழம் குரங்கு கருங்கு பிடிங்கன்னு ஓடிட்டு போகுது தலை. அவங்கள பிடிங்கிப்பான் அவன். இதோட பேர் என்னது? நம்ம மேலே ஏறி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த மேலே ஏறி வந்தோன்னா இந்த செஞ்சிக்கோட்டை மொத்தமாகவே இங்கேருந்து பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக தெரியும் எல்லாமே. இங்கேருந்து அங்கே தான் இருக்குது ராஜாக்கோட்டையும் தெரியும். ராஜாக்கோட்டையும் ராணிக்கோட்டையும் ஒரே ஸ்ட்ரெயிட்டான வழி தான். இந்த ஸ்ட்ரெயிட்டில் வந்து போனால் அங்கே போனால் ராஜாக்கோட்டைக்கு போகலாம். ஆனால் ராஜாக்கோட்டை ஏறத்துக்கே 2 ஹவர் ஆகிடும். அதனால தான் நம்ம ராணிக்கோட்டைக்கு வந்துருக்கோம். ராணிக்கோட்டைக்கு ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். ஆனால் கேமராமேனுக்கு தான் மூச்சு வாங்குது, கை கால் வலி இருந்து அங்கேயே உட்காந்துட்டான். அதனால் வேற ஒரு கேமராமேனை தான் கொண்டு வந்துக்கிறோம். அந்த லோக்கல் கைன்னு சொன்னால அந்த கேமராமேன் தான் கொண்டு வந்துக்கிறோம். ராணிக்கோட்டைக்கு வந்துட்டோம். அது அதே மாதிரி ராணிக்கோட்டை